பாஜக அங்க மத்தியில் ஆட்சி நடக்குது, நாங்க கூட்டணியில் இருக்கிறோம், நாங்க ஆட்சியில பங்கு பெறல. அந்த சூழல்ல பாஜக வந்து மீத்தேன் எடுக்கணுங்கிற திட்டத்தை ஆதரிச்ச போது எங்க பொதுச் செயலாளரை தடுத்து நிறுத்தி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிச்சாரு. இதே பாஜகவை எதிர்த்து செஞ்சோம். பாஜகவின் ஆளுநர் 7.5 கையெழுத்து போடலன்னு சொன்னப்ப 7.5 அவசர சட்டமாக இந்தியாவிலேயே முதல் முறை அவசர சட்டம் போட்டு அந்த ஆண்டு 600 பிள்ளைகளை அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பினாரு. எங்க முதலமைச்சர், எங்க பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தான் பண்ணாரு. பாஜகவை எதிர்த்து பண்ணோம். மும்மொழி கொள்கை என்று பாஜக அறிவித்தது நாங்கள் ஆட்சியில் இருக்கிற போதுதான். தமிழ்நாடு இருமொழி கொள்கையிலே தொடரும் உறுதியாக அறிவித்த ஒரு முதலமைச்சர் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் இருந்த எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியார். பாஜகவை எதிர்த்து பண்ணோம். கூட்டணிக்காக போய் சரணடைஞ்சுமா? 4-5 வருஷமா காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை அரசிதழில் வரவிடாம பண்ணிட்டு இருந்துச்சு காங்கிரஸ். நீ கூட்டணி ஆட்சியில் உட்காந்து வாய மூடிட்டு இருந்தார் கருணாநிதி. அன்னைக்கு போய் சரணாகதி அடைகிற வேலை அது இல்லையா? கச்சத்தீவை தூக்கி கொடுத்த, கல்வி தூக்கி பொதுப்பட்டியலுக்கு கொடுத்த, இனப்படுகொலை நடந்த போது 2 ஆண்டு காலம் தீர்மானம் போடாம உட்கார்ந்து இருந்த, முழுக்க முழுக்க தமிழ்நாட்டினுடைய அத்தனை உரிமைகளையும் அடகு வைத்த கட்சி திமுக. நீ என்னமே எங்க கிட்ட வந்து பிஜேபி கிட்ட பிஜேபி என்னதான் நாங்க இழந்தோம்? சொல்லுங்க இழந்ததை.